ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவுக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்கங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். இது அமெரிக்கா கொடுத்த அழுத்தம். ஆனால் ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, யார், நம்ம அம்பானி கம்பெனி, இப்போ என்ன வாங்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி. யார் கூப்பிட்டு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருப்பாங்க? இதனால் இந்தியாவுக்கு என்ன நட்டமாகும், நம்முடைய பாக்கெட்டை அது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 28 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது. இந்த 28 ஒப்பந்தங்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது யாருக்கு சாதகமாக போய் முடியும்? ஒன்று ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கணும், இல்லை உக்ரைனுக்கு சாதகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களாக 2 பேருக்கும் சாதகமான விஷயங்கள் என்ன இருக்குது, பாதகமான அம்சங்கள் என்ன இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவதாக, ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு தங்க பாத்திரம் தொடர்பான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அந்த தங்க பாத்திரம் என்ன, அது யாருக்கானது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டும் பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. முதல்ல ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது 28 ஒப்பந்தங்கள் புதிதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு. சரி, இந்த 28 ஒப்பந்தங்களும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு பேசி தான் முடிவெடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி, அப்போது உக்ரைனுக்கு இப்போ ஒரு டீம் போயிருக்காமே, ஜெலன்ஸ்கிட்ட இந்த 28 ஒப்பந்தம் பற்றி பேசி அவரை கையெழுத்து போட வைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு அந்த டீமில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய விட்காஃப் அவர்கள், அதோடு அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து மார்க் ரூபியோ, இவங்க மட்டும் கிடையாது. மிக முக்கியமாக யுஎஸ்னுடைய இராணுவ செயலர் செக்ரட்டரி டான் ட்ரிஸ்கால் அப்படிங்கிற நபரும் உக்ரைனுடைய அதிபரை மிரட்டுறதுக்காக போயிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி பிரசாத், இப்போ இந்த 28 ஒப்பந்தத்தில் என்னென்ன டீல்லாம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்ல. அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நாட்டோ கூட்டணி விரிவடையாது, நாட்டோவினுடைய எல்லை விரிவடையாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. இது ரஷ்யாவுக்கு சாதகமாக போய் முடிஞ்சிருக்கு. இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட்டு, உக்ரைன் அப்படிங்கிற நாடு நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டணிக்குள்ளே சேரக்கூடாது அப்படிங்கிறது தான். சேராது அப்படின்னே சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுதான் ரஷ்யாவுக்கான ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யா இந்த போரை நடத்துகிறதே என்னுடைய வாசலுக்கு முன்னாடி நின்று இருக்கிறது உக்ரைன். அந்த நாட்டுக்கிட்ட மற்ற நாடுகளுடைய துப்பாக்கியை கொண்டு வந்து நிப்பாட்டி ரஷ்யாவை தாக்கிடுவேன் அப்படின்னு நீ சொன்னால் என்ன பண்ணுறது? ஸோ உக்ரைன் நாட்டோட சேரக்கூடாது, இதுதான் ரஷ்யா சொல்லியிருந்த விஷயம். அது இப்போ சாதகமான அம்சமாக இப்போ ரஷ்யாவுக்கு போய் முடிஞ்சிருக்கு. மூணாவது, யூரோப்பியன் யூனியனுடைய போர் விமானங்கள் ரெடியாக எங்கே இருக்குன்னா போலந்தில் நிப்பாட்டி வைப்பதற்கான அனுமதியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு G8, எல்லோரும் G7 கேள்விப்பட்டிருப்பீங்க. G8 பற்றின விவரங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஒரு பீரியடில் G8 குரூப்புன்னு தான் இருந்தது, அதில் ரஷ்யாவும் அங்கத்தினராக இருந்தாங்க. அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டின் காரணமாக ரஷ்யா இந்த அணுசக்தி ஒப்பந்தங்கள், வான்வெளியில் அதாவது ஸ்பேஸ் ரிலேட்டடான ஆராய்ச்சியில் எல்லாத்துல இருந்துமே அமெரிக்காவோடு கொண்டு இருக்கக்கூடிய கூட்டணியை ரஷ்யா விலக்கிக்கிட்டாங்க. இதன் காரணமாக இந்த G8 குரூப் மறுபடியும் ஃபார்ம் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் இந்த 28 பாயிண்டில் ஒரு பாயிண்டாக, முக்கியமான பாயிண்டாக கொடுத்துருக்காங்க.
இந்த 28 பாயிண்டில் மேஜராக வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. 28 பாயிண்ட்டையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதில் எது உண்மை அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இதில் உக்ரைனுடைய அதிபர் சைன் போடுவதற்கு அவரை மண்டேல தட்டி தான் சைன் போட வைக்க போகிறாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கெத்தாக அதில் சைன் போட போகிறார். அதான் உண்மை. ரஷ்யாவிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு. டொனட்ஸ்க் அப்படிங்கிற அந்த வாசல் நுழைவாயில்ல போக்ரோவிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்த முழுவதுமாக ரஷ்யா கைப்பற்றி இருக்குது. அந்த சாலையில் இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாமே ரஷ்ய போலீஸாக தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட உக்ரைனை பிடிச்சி முடித்ததுக்கு பிறகு தான் இந்த 28 பாயிண்ட்டும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு மாதமாக இந்த நல்ல திட்டம் செயலாக்கத்துக்கு வருவதற்கு போராடிக்கிட்டு இருக்காங்களாம் விட்காஃப் தலைமையிலான குழுவினர். டான்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவையாவது எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு உக்ரைன் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட. அந்த 28 பாயிண்ட்லாம் அவங்க மெயினாக சொல்கிறது இதுதான். அதே மாதிரி கிரிமியாவை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. கிரிமியாவினுடைய பாலம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கிரிமியா அப்படிங்கிற பிரதேசத்தை முழுவதுமாக எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு உக்ரைன் வந்து டிமாண்ட் பண்ணுது. பட் அதுக்கான பாசிபிள் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் ரஷ்யா சொல்லக்கூடிய தகவல். ரெண்டாவது, 4 லட்சம் உக்ரைனிய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிற கேள்வியும் உக்ரைன் சைட்லேருந்து எழுப்புகிறாங்க. இதற்காக அமெரிக்கா சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, $100 பில்லியன் வந்து நம்ம ஒதுக்குவோம். அந்த ஒதுக்கிய தொகை அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்குல்ல, அதை கூட வந்து உக்ரைனுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம். பட் ரஷ்ய மொழி அப்படிங்கிறது உக்ரைனில் கற்பிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் ரஷ்யா வந்து இப்போ டீலாக கொடுத்துருக்காங்க. சொத்துக்களை வச்சுக்கோ, பட் ரஷ்ய மொழி பரவணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் லாஸ்ட் நைட்டு 470 ட்ரோனு 48 மிசைல் பெரிய அளவில் உக்ரைனுக்குள்ளே அட்டாக் நடத்திருக்கு. இதில் 26 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டும் வெளியாகிருக்கு. குபியான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன், அந்த ரீஜியனில் முழுவதுமாக ரஷ்யா கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இதெல்லாம் பார்க்க யூஎஸ்க்கு ஒரு பெரிய பயம். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி முடிக்கிறதுக்குள்ளே ஒட்டுமொத்த உக்ரைனையும் ரஷ்யா கைப்பற்றி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் கையில் வச்சு சிறை பிடிச்சிட்டாங்கன்னா உக்ரைன் அப்படிங்கிற நாடே இருக்காது, அது முழுவதுமாக ரஷ்யாவுக்குள் இணைக்கப்பட்டு விடும். அதற்குள் சைன் போட்டு ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறது தான் கடைசியாக கிட்டத்தட்ட சரண்டர் ஆகக்கூடிய நிலைமையில தான் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இப்போதைக்கு இருக்கார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்த 28 பாயிண்ட் ரிலேட்டடாக பேசும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், கீவில் இருக்கக்கூடிய தலைமை, அதாவது உக்ரைனுடைய மெயினான ஏரியா கீவ் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய தலைமை உக்ரைனுடைய அதிபர் இருக்கார்ல ஜெலன்ஸ்கி, அவர் சிறந்த தலைவர் கிடையாது. தங்க பாத்திரங்களில் உண்பவர்கள் யார்? தங்க பாத்திரத்தில் உண்பவர்கள் இந்த ஊழல் பெருச்சாளிகள், ஜெலன்ஸ்கியினுடைய அதிகாரிகள் உண்மையிலேயே உக்ரைனுடைய சாதாரண மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற ரொம்ப ஒரு வருத்தமான உருக்கமான ஸ்டேட்மெண்ட்டையும், அதே நேரத்தில் எப்படியெல்லாம் மற்ற நாடுகள்கிட்ட இருந்து கடனாக பெற்ற அந்த பணத்தை எல்லாம் இப்போது உக்ரைன் மக்களுக்கு பயன்படாமல் உக்ரைனுடைய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தேவையான தங்க பாத்திரங்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ரஷ்ய அதிபர் புட்டின் பதிவு செஞ்சுருக்கார். இந்தியாவுக்கு 350% டாரிஃப் விதிக்க போகிறேன் அப்படின்னு ரஷ்ய எண்ணெய் வாங்கிறதுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. அதுலேயும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு 60 முறைக்கு மேலே அவர் பயன்படுத்தியிருக்காரு 194 நாட்களில். இந்த அளவிற்கு ஒரு மோசமான பிரசிடெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு கிடச்சிருக்காருங்கிறது வேற கதை. பட் $92 மில்லியன் அளவிற்கு இந்தியா அமெரிக்காவோடு வர்த்தக டீல் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் 13,000 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் யூஎஸ் வந்து மிக முக்கியமாக 25 யூனிட்டில் 216 ரவுண்டு போகக்கூடிய ஒரு மிசைல் ஒன்று இந்தியாவுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க, கேலிபர் மிசைல்ஸ். இது வந்து 2 மீட்டர் டார்கெட்டில் அட்டாக் பண்ணக்கூடியது. இதை வச்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னாமாக கொடுத்துக்கல, நமக்கான ஒப்பந்தமாக இது கையெழுத்தாக போகுதுன்னு சொல்கிறாங்க. 2007 2025 வரைக்கும் நம்ம அமெரிக்காவோடு கொண்டு இருக்கக்கூடிய நட்பு, அதாவது 2007 இந்த டீலும் இல்லை, 2025 இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய டீல் வந்து $20 பில்லியன் அளவிற்கான டீல்.
பட் 2017 நம்ம ரஷ்யாவோடு கொண்டிருந்த உறவு அப்படிங்கிறது 62% வணிக ரிலேட்டடான உறவு வச்சுருந்தோம். இது 2023 34% குறைஞ்சது. 2024 40%க்கு மேலே போச்சு. 2025 அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் காரணமாக அது மறுபடியும் பாதியாக குறைந்திருக்கு. அப்போது ரஷ்யாவோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது இங்கே டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. பட் அமெரிக்காவோட இந்தியா நல்ல வர்த்தக டீலில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிராஃப் நமக்கு மெய்ப்பித்து காட்டுது. இதற்கு அச்சாரம் போடக்கூடிய வகையில் அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு இந்தியா சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கச்சா எண்ணெய்க்கான ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட விஷயங்களில் இருந்து ரஷ்யா கிட்ட வச்சுருக்கக்கூடிய டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல். நீங்கள் ரிலையன்ஸ்னால் அம்பானி அப்படின்னு மட்டும் வச்சு பார்க்காதீங்க. அம்பானிக்கு கீழே ஏகப்பட்ட சின்ன சின்ன நிறுவனங்கள் இதை நம்பி இருக்காங்க. அதை நம்பி தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே இதன் மூலிமா பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நேரடியாகவோ மறைமுகமாகவோ லே ஆஃப் ரிலேட்டடான விஷயங்களும் இருக்குன்னு அப்படின்னு ஒரு பெரிய அச்சம் நிலவுது. ஸோ இந்த அச்சத்தை தான் மக்களுடைய புத்திக்குள்ளே கொண்டு போய் புகட்டுறதுக்காக தான் இந்த செய்தி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.